அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிப்பில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு 322 MCQ கொஸ்டினாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது நீங்கள் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெட்டை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் ஒரு 30 மார்க்கு இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள நல்லா பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் அப்படி ஆப்ஷனில் பாட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்களும் அப்படி பாட்டுவாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக அமைந்துள்ளது? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக? ஆன்சர் வலஞ்சுழி எழுத்துக்கள் என்பது சரி. மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் என்ன? மா ஓரெழுத்து ஒரு மொழியில், அந்த சொல்லை குறிக்காத சொல் என்ன? இது அலர் என்பது குறிக்காத சொல்லாகும். விலங்கு, அறிவு, அளவெல்லாம் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல்லாகும். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இது நம்மளுக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? ஆன்சர் கரெக்டு தான். காற்றினை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன. குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிக. குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்து. ஆன்சர் கரெக்டு தான். ஐ என்பது சரி. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? அதில் இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல், இந்த 6 எழுத்துக்களில் வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆன்சர் கரெக்டு தான். இர் மற்றும் இல் என்பது சரி. ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? கால அளவுனா நம்ம மாத்திரைன்னு குறிப்பிடுவோம். ஆன்சர் ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அரை மாத்திரை என்பது சரி. மெய்யெழுத்து 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் பெயர் என்ன? மெய் 18 உயிர் 12, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? குரல் தேடல் என்பது சரி. அன்பன் என்ற சொல்லுக்குரிய மாத்திரை அளவினை தேர்ந்தெடுக்கவும். ஆ, என், பா, என், அதோட மாத்திரை அளவு என்ன? ஆ ஒலிக்க எவ்வளவு நேரம்? ஆன்சர் கரெக்டு தான். இதற்கு 3 மாத்திரை என்பது சரியான விடை. வன்மையாக அல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? ஆப்ஷனில் பாருங்க. வன்மையா இல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆன்சர் கரெக்டு தான். இங்கு, இங்கு ரெண்டுமே வன்மையாக இல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களாகும். மெய் என்பதன் பொருள் என்ன? மெய் என்பதன் பொருள் உடம்பு என்பது சரியான விடை. உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து நீண்டும் எத்தனை எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கும் இயல்பு உடையவை? நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் 12 எழுத்துக்களில், அதே மாதிரி குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஆன்சர் கரெக்டு தான். நீண்டு 7 எழுத்துக்கள், குறுகி 5 எழுத்துக்கள் என்பது சரி. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் பிறப்பதனை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒளி வடிவம் மற்றும் வரி வடிவமாக பிறப்பதனை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் கரெக்டு தான். எழுத்து என்று அழைக்கிறோம். பொறுத்துக. கா அதனுடைய எழுத்து என்ன? ஏ, ரு, உ. ஆன்சர் பார்த்துடலாம். கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. கா 1, ஏங்கிறது 7, ரு 5, ஊங்கிறது 2ஐ குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் ஆன்சர் கரெக்டு தான். 2 வகைப்படும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் டேஸ் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்ற இயங்க முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் என்பது சார்பெழுத்து என்பது சரியான விடை.
தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? தனக்கு முன் ஒரு குறில், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து என்பது சரியான விடை. அவன் அழி கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா அவன் அழிப்போல் என்பது சரியான விடை. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? ஆப்ஷன்ல உயிர்மெய் எழுத்து என்பது சரி. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலைபடை, அவுகார, ஐகார, மகர என 10 வகைப்படும் என்பது சரி. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. நுட்பமான ஒலிப்பு முறையுடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுட்பமான ஒலிப்பு முறையுடைய எழுத்துக்கள் ஆயுத எழுத்து என்பது சரி. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? ஆயுத எழுத்தோட வேறு பெயர் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. மேற்கூறிய அனைத்துமே ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். ஆப்ஷன் டி சரியான விடை. முதல் எழுத்தாகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து என்ன வகையாகும்? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்தாக இயங்குகிறது. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லாது இயங்கும் என்பது சரியான விடை. நீக்குதல் மற்றும் எளிதல் என்ற சொற்களின் எதிர்ச்சொற்கள் என்ன? நீக்குதலுக்கு சேர்த்தல், எளிதுக்கு அரிது என்பது சரியான விடை. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை என்னவென அழைப்பர்? சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம்? மொழி முதல் எழுத்துக்கள் என்று அழைப்போம். சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எது? ஆப்ஷன்ல பாருங்க. சொல்லின் முதலில் வராத எழுத்து மெய்யெழுத்து என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? இதில் பார்த்தீங்கன்னா கா, சா, தா இந்த எழுத்து சொல்லின் முதலில் வரும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும்? இதில் மேற்கூறிய அனைத்தும் இன்னு, இரு, இம்மு, இ, இல்லு, இவ்வு மேற்கூறிய அனைத்தும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களாகும். சொல்லின் இறுதியில் எந்த எழுத்து தனித்து வருவதில்லை? சொல்லின் இறுதியில் எந்த எழுத்து தனித்து வருவதில்லைன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து டேஸாக மட்டும் வரும். உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர் மெய்யெழுத்தாக வரும் என்பது சரியான விடை. உயிர் மெய் எழுத்துக்கள் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது? உயிர்மெய் எழுத்துக்களுள் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது? ஆன்சர் கரெக்ட் தான். கா வரிசை என்பது சரியான விடை. சொல்லின் இடையில் வராத சொற்கள் எவை? அதாவது எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வராத எழுத்துக்கள் எவை? ஆன்சர் மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதில் மேற்கூறிய எதுவும் இல்லை என்பதுதான் சரியான விடை. எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்? எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்? ஆன்சர் கரெக்டு தான். அளபடையில் சொல்லின் இடையில் வரும். மாசர எனும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆன்சர் மாசு கூட்டல் அற என்பது சரியான விடை. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்னன்னு பாருங்க. காட்டாறு என்பது சரியான விடை. கூற்று இன எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து மிகும். இதில் இரண்டும் சரி, ஆனால் கூற்றுக்கு சரியான காரணம் அல்ல என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் எந்த வகை எழுத்துக்களாகும்? 6 வல்லினமை 6 மெல்லின எழுத்து இது இன எழுத்துக்களாக உள்ளன. எந்த எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும்? அது எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் என்பது சரி.
குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு எது அதன் இன எழுத்தாகும்? ஐ என்னும் எழுத்துக்கு எது அதனுடைய இன எழுத்தாகும்? ஆன்சர் இ என்பது சரியான விடை. குறில் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு எது அதனுடைய இன எழுத்தாகும்? அவ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஊ என்பது அதனுடைய இன எழுத்தாகும். எந்த எழுத்துக்களில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும்? அது எந்த எழுத்து? ஆன்சர் கரெக்டு தான். அளபடையில் தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் என்ன? பசடதபர, நமன நமன, யரள வளரன்னு சொல்லுவோம். இதில் நமன நமன இதுதான் மெல்லினம். அந்த இன எழுத்து இடம்பெறாத சொல். ஆன்சர் கரெக்டு தான். கல்வி என்பது சரி. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்க, நூலகம், லைப்ரரி, மின்னிதழ்கள், இ மேகசின், தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், மின் படிக்கட்டு, லிப்ட் என்பது பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி சரியான விடை. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை என்பது சரி. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது பொறுமை கூட்டல் உடைமை என்பது சரியான விடையாகும். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் கண்டிப்பாக மறைந்த என்பது சரியான விடை. பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் அடிக்கோட்டிட்ட சொல்லிற்கான இன்பம் அதற்குரிய எதிர்ச்சொல் என்ன? துன்பம் என்பது சரியான விடை. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஓகி கூட்டல் பண்டிகையாகும். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடுள்ள ஒலிகளை என்னவென அழைக்கிறோம்? அந்த ஒலியைத்தான் நம்ம மயங்கொலிகள் என அழைக்கிறோம். கீழ்கண்டவற்றுள் மயங்கொலி எழுத்துக்கள் அல்லாத இணையினை தேர்ந்தெடுக்க. மயங்கொலி எழுத்துக்கள் இல்லாதது பார்த்தீங்கன்னா கா ச டா என்பது சரியான விடை. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கிறது? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது என்பது சரி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் எந்த பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது? எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா முன்பகுதி என்பது, அன்னத்தின் முன்பகுதி என்பது சரியான விடை. நாவின் நுனி அடிப்பகுதியினை தொடுவதால் அதாவது நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி அதாவது எந்த அடிப்பகுதியினை தொடுவதால் நகரம் பிறக்கிறது? ஆன்சர் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி என்பது சரி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் என்ன தோன்றும்? ஆன்சர் லகரம் தோன்றும் என்பது சரி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் எந்த பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும்? ஆன்சர் கரெக்டு தான். நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் என்ன தோன்றும்? ஆன்சர் லகரம் தோன்றும் என்பது சரி. கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மயங்கொலி பிழைகளற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. இதில் நம்ம பார்த்தவொடனே சொல்லுவோம் எதுன்னு பாருங்க. மயங்கொலி பிழைகளற்ற சொல் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதில் 3 மட்டும் சரியானது. இதில் எண்ணு, இதே பார்த்திங்கன்னா மலர்கள், இதில் பார்த்திங்கன்னா எண்ணு. அதனால் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது தான் மயங்கொலி பிழைகளற்ற சொற்றொடராகும். பொருள் வேறுபாடு அறிந்து தகுந்த சொற்களால் நிரப்புக. போரில் பயன்படுத்தியது பூனைக்கு உள்ளது. இதில் என்ன வருது? போரில் வாள் பயன்படுத்துவோம், பூனைக்கு உள்ளது வாளாகும். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் இதில் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதில் கதிரவன் மறையும் காலையில் உதித்து. இதில் ஆப்ஷன் அதாவது பி தான் சரியான. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தவறான இணையினை தேர்ந்தெடுக்க. இதில் ஒப்பனை, மேக்கப், சில்லுகள், சிப்ஸ், சிற்பங்கள், டிஃபின் என்பது தவறான இணை. ஆயத்தாடை, ரெடிமேட் ட்ரெஸ். இதில் ஆப்ஷன் சி தான் 3 தவறான இணையாகும்.
அடுத்தது பாருங்க, பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுத நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பயனில்லா அப்படிங்கிறது வரும். பயனிலா அப்படிங்கிறது வரும். அடுத்தது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு பொருள் கூட்டல் உடைமை என்பது சரி. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது 4 கூட்டல் நிலம் என்பது சரி. களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? களமேரி. அடுத்தது பாருங்க, கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? கதிர் கூட்டல் சுடர் என்பது சரி. அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? அடிக்கும் அலை என்பது சரியான விடை. பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு பண்டமாற்று என கிடைக்கும். ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்? அந்த எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? இதில் ஆ, இ, உ இதுதான் பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது நம்ம இதில் பார்த்துருப்போம். அகச்சிட்டு புறச்சிட்டுன்னு உள்ளே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு ஆகும். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது கண்டிப்பாக அது புறச்சிட்டு புறச்சுட்டு என அழைக்கப்படுகிறது. அண்மையில் உள்ள பொருளை சுட்டிக்காட்டும் உதவும் சுட்டெழுத்து எது? அண்மையில் அப்படிங்கிறப்ப ஈ என்பது சரியான விடை. சேய்மையில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து எது? சேய்மைனா தூரத்தில், அது ஆ என்பது சரியான விடை. அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஊங்கிறது இப்போ பயன்பாட்டில் இல்லை. அந்த காலத்தில் அருகில் உள்ள தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட ஊ என்ற எழுத்து பயன்பட்டது. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று என்னவென வழங்கப்படுகின்றன? பார்த்தீங்கன்னா அந்த, இந்த என வழங்கப்படுகின்றன. சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டு பொருளை தருவது கண்டிப்பாக என்னன்னு வரும்? சுட்டெழுத்துக்களின் திரிபு என அழைக்கப்படுகிறது. மாற்றம் பெற்று திரிந்துனாவே அது சுட்டெழுத்துக்களின் திரிபாகும். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். இதில் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலா இடையிலா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் கரெக்டு தான். அதாவது இதில் சில வினா எழுத்துக்கள் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் இறுதியில் இடம்பெறும் என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இதில் 2மே சரியான ஒன்று. இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அது பார்த்தீங்கன்னா அகவினா என்று அழைக்கப்படுகின்றன. புறத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் புறத்தேன்னா கண்டிப்பாக அது புறவினா. அகச்சுட்டு புறச்சுட்டு மாதிரி அகவினா புறவினான்னு இருக்கு. நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை என்பது சரி. எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? எதிரொலிக்க என்பது கிடைக்கும். எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அவற்றை என்னவென அழைக்கிறோம்? எழுத்துக்கள் தனித்து அல்லது தொடர்ந்து வந்து பொருள் தந்தா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சொல் என அழைக்கிறோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். எழுத்துக்கள் ஒன்றிணைந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் என்னவென அழைக்கப்படும்? எழுத்துக்கள் ஒன்றிணைந்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் கண்டிப்பாக என்னவா இருப்பதும் பெயர் சொல்லாக இருக்கும். என் டேஸ் என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும். கண்டிப்பாக என்னவா இருக்கும்? பெயர் சொல் என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் பெயர் என அழைக்கப்படும். சாரி, எல்லாம் தப்பா சொல்றேன். வினை என்னும் சொல்லுக்குத்தான் செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என அழைக்கப்படும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. வா, போ, எழுது, விளையாடு போன்ற சொற்கள் எந்த சொற்களை குறிக்கின்றன? இதெல்லாம் ஒரு ஆக்ஷனாக இருக்குது. வா, போ, எழுது, விளையாடலாம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வினை சொல்லாகும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். இந்த சொற்கள் தனித்தா சேர்ந்தா இயங்காதா? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லுது. இந்த சொற்கள் எப்படி இயங்கும்? ஆன்சர், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்.
இந்த சொற்கள் தனித்து இயங்காது என்பது சரியான விடை. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன சொற்களாகும்? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் என்பது சரியான விடை. தவறான இணையனை தேர்ந்தெடுக்க. இதுல தாயும் தந்தையும் மற்றும் மற்றொருவர் திருக்குறளை இதுல தவறான இணை எதுன்னு பாருங்க. சால சால சிறந்தது. இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. 4 வகை சொற்களிலிருந்து பொருந்தாத சொற்களை தேர்ந்தெடுக்க. மதுரை, நாற்காலி, சித்திரை, ஓடினான். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஓடினான் என்பது தவறான ஒன்று. ஒன்று என்பதை குறிக்க எந்த 2 சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன? ஒன்று அப்படின்னு குறிக்க ஓர் மற்றும் ஒரு என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். இதே உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் பி சரி. கீழ்காணும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல பிழை இல்லாத தொடர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுதான் பிழையற்ற தொடர். ஆப்ஷன் பி, அதாவது கூற்று 3 சரியான பிழையற்ற தொடராகும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? அந்த சொல் பார்த்தீங்கன்னா அஃது என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? அதுக்கு பார்த்தீங்கன்னா அது என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. இதில் நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இலக்கியம், லிட்ரேச்சர், கலைக்கூடம், ரெட் கேலரி, மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா கலைக்கூடம், ரெட் கேலரி என்பது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணையாகும். தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? தம்முயிர் என்பது சரி. தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? தான் கூட்டல் என்று என்பது சரியான விடை. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னது? கண்டிப்பாக சுறுசுறுப்பு என்பது சரியான விடை. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும் என்பது சரி. உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் பெயருக்கு என்ன பெயர்? உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் குறிக்கும் பெயருக்கு பொருட்பெயர் என்று பெயர். பொருந்தாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். சென்னை, பள்ளி, பூங்கா இதெல்லாம் இடப்பெயர். நாற்காலி என்பது பொருந்தாத ஒன்று. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் காலப்பெயரினை குறிக்காத சொல்லினை தேர்ந்தெடுக்கவும். இதில் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, நாட்கள், கண், இலை இது 2 காலப்பெயரை குறிக்காத சொற்களாகும். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்ன பெயர்? உறுப்பு. அது கண்டிப்பாக சினைப்பெயரை குறிக்கும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பண்பு பெயரினை குறிக்காத சொல் எது? பண்பு பெயர். இதில் கண், இதில் சதுரம், நன்மை, செம்மை எல்லாம் பண்பை குறிக்கும். கண் என்பது குறிக்காததாகும். தொழிற்பெயர் என்ன? ஆப்ஷனில் அப்படியே பாருங்க. இதில் ஈஸியாக நம்ம பார்த்துருவோம். தொழிற்பெயர் பாடுதல், சினைப்பெயர் கை, காலப்பெயர் சித்திரை, இடப்பெயர் பூங்கா, பொருட்பெயர் பறவை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களுக்கு என்ன பெயர்? அந்த பெயர்களுக்கு இடுகுறி பெயர் என்பது சரி. இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? இதில் இடுகுறி சிறப்பு பெயர், பொது பெயர்னு 2 வகைப்படும். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களை குறிப்பது என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் குறிப்பது இடுகுறி காரண பெயர் என்பது சரி. ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது என்னவென அழைக்கப்படுகிறது? அதற்கு பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி தான் பெயரிட்டனர். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது என்னவென அழைக்கப்படுகிறது? அது காரண பொது பெயர் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்கள் மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயராகும். இது பார்த்தீங்கன்னா
குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் சிறப்பான இரண்டை மட்டும் குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். சாரி, பொதுவான ஒன்றை, அதான் சிறப்பான இரண்டை இல்லை, பொதுவான ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயராகும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் இடுகுறி சிறப்பு பெயரினை தேர்ந்தெடுக்க. இதில் இடுகுறி சிறப்பு பெயர் கண்டிப்பாக வாழை என்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் காரண பெயர் அல்லாத ஒன்றினை தேர்ந்தெடுக்க. நாற்காலி, கரும்பலகை, வளையல், கருவேலங்காடு என்பது காரண பெயர் அல்லாத ஒன்றாகும். எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? எளிது கூட்டல் ஆகும். இனிமை கூட்டல் உயிரை என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னுயிர் என்பது கிடைக்கும். அணி என்பதற்கு என்ன பொருள்? அணி என்பதற்கு அழகு என்று பொருள்படும். கவிஞர்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாம் இயற்றும் பாடல்களுக்கு அழகு சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது என்ன ஆகும்? இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும் என்பது சரி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது என்ன? இதற்கும் அணிதான். அணினா அழகு என்று பொருள்படும். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது என்ன? அதற்கும் அணி என்பது சரி. ஒரு பொருளின் இயல்பு உள்ளபடியே அழகுடன் கூறுவது என்ன அணி? உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இயல்பு நவிர்ச்சி அணியின் மற்றொரு பெயர் என்ன? அதோட மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இதாக வந்துருச்சு. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை எழுதியவர் கவிமணி ஆவார். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது, அதை இயல்பாக நடக்கும் ஆனால் மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று என்ற பாடல் வரிகள் எடுத்துரைக்கும் அணி என்ன அணி? இது கண்டிப்பாக என்ன வரும்? உயர்வு நவிர்ச்சி அணியை குறிக்கும். பொறுத்துக மனிதநேயம், இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஹியூமானிட்டி, அடுத்தது கருணை மேர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. கடைசி ஒன்று, உள்ளதை உள்ளபடி கூறும் அணியின் பெயர் என்ன? இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். உள்ளதை உள்ளபடி கூறும் அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணியாகும். தவறான கூற்றை தேறுக. பாடலின் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. பாடலின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எதுகை. பாடலின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. பாடலின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது அந்தாதி என்பது தவறான கூற்றாகும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அடுத்தது முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? முதல் எழுத்துக்களில் நம்ம அந்த 30 எழுத்துக்கள் சொல்லுவோம். எதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்த உயிர் 12 மெய் 18 சேர்ந்து தான் 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என அழைப்போம். வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் என அழைக்கப்படும். இதில் இந்த குற்றிய லுகரத்தில் குசுடு துபுரு வச்சு நமக்கு அது தெரிஞ்சதுதான். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவிலிருந்து எவ்வாறு மாறி ஒலிக்கும்? அது ஒரு மாத்திரையிலிருந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் என்பது சரி. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் எத்தனை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும்? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் அந்த குசுடு துபுரு வந்ததுன்னா 1 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் என்பது சரி. பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். குசுடு துபுரு கடைசியில் வர்றதுனால மாவு என்பது பொருந்தாத ஒன்று. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு எத்தனை எழுத்து சாரியை பயன்படுத்தலாம்? எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பார்த்திங்கன்னா 4 எழுத்து சாரியை, அது என்னென்னங்கிறது அடுத்த கேள்வியிலே இருக்குது. தமிழ் எழுத்துக்களை அதன் எழுத்து சாரியையுடன் பொருத்துக. குறில்னா என்ன? நெடில், குறில் நெடில், ஆயுதம். இது அப்படியே ஆன்சரை அப்படியே செக் பண்ணுங்கள். குறில் கரம், அடுத்தது நெடில் கான், குறில் நெடில் காரம், ஆயுதம் கேனம் என்பது ஆப்ஷன் டி எழுத்து சாரியை உடன் அதனுடைய எழுத்துக்களை பொருத்துவது.
அடுத்தது பாருங்க, அகரம் உகரம் உகரம் ககரம் மகரம் நெடில் ஐகான் ஔகான்னா எது? மகரம் ஏகாரம் ஐகாரம் ஔகாரம் என்ன? அகோணம்ங்கிறது என்ன? இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க, அகரம் இகரம் உகரம் ககரம் மகரம் குரில். அடுத்தது ஐகான் ஔகான் என்பது நெடில். மகரம் ஏகாரம் ஐகாரம் ஔகாரம் என்பது குரில் நெடில். அகேனம் என்பது எதை குறிக்கும்னா ஆயுதத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? இதில் நம்ம பார்த்துருக்குறோம் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரம்னு. குற்றியல் உகரம் பார்த்திங்கன்னா 6, நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு 6 வகைப்படும். சரியான கூற்றை தேர்வு செய்க. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். இவை ஈரெழுத்து சொற்களாகவே மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காடு, ஆறு, இது மாதிரி அமையும். இதில் கூற்று காரணத்தில் அப்படி பாருங்க, இதில் 2 கூற்றுகளுமே சரி. முப்பார் புள்ளியை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? இதில் முப்பார் புள்ளினாவே என்னது? நம்ம ஆயுத எழுத்து தெரியும். இது வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரமாகும். தனிநெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆப்ஷன்ல கரெக்டு தான், உயிர் தொடர் குற்றியல் உகரம் ஆகும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 6 மெய்யெழுத்தை தொடர்ந்து வருவது என்ன குற்றியல் உகரம் பாருங்க? அது வன்தொடர் குற்றியல் உகரமாகும். மென்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும் மெய்யெழுத்துக்கள் எவை? மென்தொடர்னாவே நமக்கு ஞனன நமன, இங்கு, இங்கு, இன்னு, இம்மு. இதில் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்தொடரில் என்ன வரும்? ஞமன நனன நமன என்பது சரி. இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்பது என்ன? இடைத்தொடர் இதில் இ, இரு, இல்லு, இவ்வு, இல், இல் எழுத்துக்களை தொடர்ந்து வருவது தான் இடைத்தொடர் குற்றியல் உகரமாகும். பொருத்தமற்றதை தேர்வு செய்க. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதில் பொருத்தமற்றது உப்பு என்பது பொருத்தமற்றதாகும். சரியான விடையை தேர்வு செய்க. வா என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுற சொற்கள் கிடையாது, இல்லை. இன் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல சொற்கள் இல்லை. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், அதாவது வா என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுற சொற்கள் இல்லை என்பது சரி. எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுற சொற்கள் இல்லை? எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. இதில் சு, டு, ரு என்பது சரியான விடை. குற்றியலுகரம் தனது ஒரு மாத்திரையிலிருந்து எத்தனை மாத்திரையாக மாறி ஒலிக்கும்? ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை என்பது சரி. தவறானதை தேர்க. நாடியாது, கேண்மியா, சென்மியா, சால்பு. இதில் நாடியாது வண்டியாதுன்னெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் சால்பு என்பது தவறான குற்றியலுகரமாகும். எந்த சார்பெழுத்து தற்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை, ஆனால் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது? அது எந்த சார்பெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். அந்த சார்பெழுத்து 10ல் நம்ம பார்த்துப்போம். குற்றிய லிகரம் தான் இலக்கியங்களில் கிடையாது. திணை எத்தனை வகைப்படும்? திணை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும் என்பது சரி. ஒளியியல் என்பதனை குறிக்கும் ஆங்கில சொல் என்ன? இது உங்களுக்கு யூஸ் ஆக இருந்தால் இதை கொடுத்தேன், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஒளியியல் என்பது போனாலஜி என்பது ஒளியியலை குறிக்கும். லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? லிங்குஸ்டிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மொழியியலை குறிப்பதாகும். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பசு, வீடு, ஆறு, கரு. இதில் பொருந்தாதது 6 என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாத சொற்களை இது மென்தொடர் பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் எதுன்னு பொருந்தாதுன்னு பாருங்க. பஞ்சு என்பது பொருந்தாததாகும். பொருந்தாத சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆறு, மாசு, பாகு. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அது என்பது பொருந்தாததாகும். பொருந்தாத சொல்லை எழுதுக. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா அரசு என்பது பொருந்தாதது. இதெல்லாம் வந்து ஆயுத தொடரில் இடைத்தொடரில் வர்றது. அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. இதில் வந்து ஆயுத தொடர் வர்றதுனால இது பொருந்தாத ஒன்று.
குசுடு துபுரு என்னும் எழுத்துக்களின் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது எவ்வாறு ஒலிக்கும்? எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஒன்று என்ற குற்றீகர சொல்லின் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள். ஒன்று என்பது அது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். பொருந்தாததை தேர்க. கழுகு, சிங்கம், மலை. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆண் என்பது பொருந்தாத ஒன்று. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் மாதிரி 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து ஒலிக்கும் ஐகாரம் எது? சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து ஒலிக்கும் ஐகாரம் ஆன்சர் ஔகார குறுக்கம். சரி, ஐகார குறுக்கம் என்பது சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம் வந்து சொல்லின் முதல்ல வந்தா இதில் வவ்வால் அப்படின்னு பார்ப்போம், ஔவையார், இதெல்லாம் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகார ஒரே நிமிஷம். அடுத்தது ஔகாரம் பார்த்தீங்கன்னா தனக்குரிய தனித்து வரும் இடங்களில் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்தது ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகாரம் சொல்லின் இறுதியிலும் இடையிலும் வரும் பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடை. அடுத்தது வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தானது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? வலம் வந்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும் என்பது சரி. பொருந்தாததை தேர்க. இதான் மகர மெய்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலும், மருளும், வலம் வந்தான், அம்மா என்பது பொருந்தாத ஒன்று. அக்கு, எக்கு ஆகியவை எவ்வகை குறுக்கம்? இது பார்த்தீங்கன்னா அக்கு, எக்குங்கிறதெல்லாம் குறுக்கம் இல்லை என்பது சரியான விடை. முற்றீது, கற்றீது என்பதை எவ்வகை குறிக்கும்? இது வந்து ஒரு ஆயுத குறுக்கத்தை குறிக்கும். வேட்கை என்னும் சொல்லில் ஔகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? வேட்கையில் பார்த்தீங்கன்னா இது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன சொல்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊன்மை, மருண்மை, பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இது மகரம் குறுக்கம் இடம்பெறாத சொல்லாகும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எந்த குறுக்கம்? இதில் ஔகார குறுக்கம் என்பது சரி. பால் எத்தனை வகைப்படும்? பால் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். அதில் ஆண்பால், பெண்பால், பலவின்பால், ஒன்றன்பால் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. மாணவன், செல்வன். இது வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். மாணவன் ஆண்பால். அடுத்தது ஆதினி, மாணவி, பெண்பால். மாணவர்கள், மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பலர்பால். கல், பசு என்பது ஒன்றன்பால். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மகளிர் என்ற சொல்லின் எதிர்பாலுக்குரிய பெயரை தேர்க. மகளிர்னா கண்டிப்பாக ஆடவர் என்பது சரி. பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? பல்லுயிர் மண்டலம்ங்கிறது பயோடைவர்சிட்டி என்பது சரியான ஆங்கில சொல். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு பார்த்தீங்கன்னா அதில் தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும். தவறானதை தேர்க. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இலக்கண முறைப்படி முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணம் போலி இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது இலக்கணம் போலி முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இதில் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் குழு உக்குறி எனப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா குழு உக்குறிங்கன்னா ஒரு கூட்டத்தை மட்டும், சிறந்த மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு பட்ட பெயர் வைக்கிறது, இதெல்லாம் தான் குழு உக்குறி. இதில் தவறான ஒன்று ஆப்ஷன் டி ஆகும். மாறுபட்டதை தேர்க. இதெல்லாம் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். மாறுபட்டது வாசல் என்பது மாறுபட்ட ஒன்றாகும். தவறானதை தேர்க. இதில் நிலம், மரம், வான், எழுது இலக்கணம் உடையது. தஞ்சை, நெல்லை, கோவை, குழந்தை, எந்தை, போது, கோனாடு, மருவு, இல், முன், கிளை, நுனி, முன்பின்னாக தொக்கப்போலி என்பது தவறு. கால் கழிவு தான் இது வந்து இடகர கடக்கல் என்பது சரி.
தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? நான் மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்க. இயல்பு வழக்கு 3, தகுதி வழக்கு 3 வகைப்படும். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது, அது நமக்கு தெரிஞ்சதான். அது என்னன்னு பாருங்க. இடகடறக்கல் என்பது இப்போ பார்த்தோமே, கால் கழுவி வந்தான், இதெல்லாம் இடகடறக்கல்லை குறிக்கும். தவறானதை தேர்க. ஓலை, திருமுகம், கருப்பாட, வெள்ளாடு, சுடுகாடு, நன்காடு. செத்தார் அப்படின்னா இறந்தார் என்பது தவறான ஒன்று. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் அது என்னன்னு சொல்லுவோம், குழு உக்குறி என்று கூறுவோம். போலி எத்தனை வகைப்படும்? போலி, இடை, கடை அப்படின்னு 3 வகைப்படும். இதில் பாருங்க, இதில் போலி வச்சு தான். மாறுபட்டதை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா பைசல் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி வரும். பகல் என்பது மாறுபட்ட ஒன்று. அமைச்சு, இளைஞ்சி, அரையர், நிலன், இதில் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். நிலன் என்பது மாறுபட்ட ஒன்று. தவறானதை தேர்க. அகம், மகன், நிலம், நிலன், பந்தல், பைந்தல் என்பது தவறான ஒன்று. அக்ரிணை பெயர்கள் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக எது கடைப்போலியாக வரும்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரம் கடைப்போலியாக வரும். ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்து எழுத்திற்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது எவ்வகை போலி? அந்த போலி கண்டிப்பாக அது முற்றுப்போலி. நம்ம 5 அப்படின்னா அது 5ன்னு சொல்லுவோம். அது முற்றுப்போலி. அதில் பொருள், அதாவது எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கும். அதை 5ங்கிறத நம்ம 5 அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் முற்றுப்போலிக்கு உதாரணம். சரியானதை தேர்க. இடகரடக்கல், மங்களம், குழு, குறி 3 ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடகரடக்கல். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் சரியான கூற்றாகும். பொறுத்துக. முதற்போலி இடப்போலி கடைப்போலிக்கு. பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலி. மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி. 5 முற்றுப்போலி. அரையருங்கிறது அதாவது இடைப்போலியை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும்? ஒரு தொடரில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இடம்பெறும் என்பது சரி. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது என்ன? அதுதான் பார்த்தீங்கன்னா எழுவாய் ஆகும். அடுத்தது பொறுத்துக. யார், எது, எவை என்ற கேள்விக்கு பதிலளிப்பது என்ன? வினை, வினா, பெயர் ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்ன? யாரை, எதை, எவற்றை என்ற கேள்விக்கு பதிலாக வருவது என்ன? இதில் யார், எது, எவை என்ற கேள்விக்கு பதிலளிப்பது எழுவாய். வினை, வினா, பெயர் ஆகிய ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது செய்யப்படு பொருள். அடுத்தது பாருங்க. அல்ல, யார், எதை, எவை என்ற கேள்விக்கு பதிலளிப்பது பார்த்தீங்கன்னா பயனிலை. இதுதான் சரி. யாரை, எதை, எவற்றை என்ற கேள்விக்கு பதிலாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படு பொருள். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சாக்ரிஃபைஸ் என்பதன் தமிழாக்கம் பாருங்க, தியாகம் என்பது சரியான விடை. எலாக்குசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றலை குறிக்கும். எதுகை இடம்பெறாத இணை என்ன? எதுகைனா 2ஆம் எழுத்து கரெக்டாக சேமா அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். இதில் வங்கம், சங்கம், உலகு, புலவு, அசைவு, இசைவு இதெல்லாம் எதுகை இடம்பெறும். இரவு, இயற்கை என்பது எதுகை இடம்பெறாத இணை. ஓரெழுத்து தனித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவதை தான் நம்ம சொல் என்று அழைக்கிறோம். இலக்கண முறைப்படி சொற்கள் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். இலக்கிய முறைப்படி சொற்கள். இலக்கணம், இலக்கிய முறைப்படி. இலக்கிய முறைப்படி சொற்கள் 2 வகைப்படும். இலக்கணம் முறைப்படி அதே மாதிரி இலக்கிய முறைப்படியும் சொற்கள் பார்த்தீங்கன்னா 4 வகை என்பது சரியான விடை. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், இயற்சொற்கள் என்று அழைப்போம். இயற்சொல் எத்தனை வகைப்படும்? இயற்சொல் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். இதில் என்னென்ன இயற்சொல் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மண், பொன், இது அப்படி ஆப்ஷனில் பாருங்க. மண், பொன் இதெல்லாம் பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், வினை இயற்சொல். அவனை, அவனால் இடை இயற்சொல். மாநகர் அப்படிங்கிறது உரி இயற்சொல். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை.
கற்றோருக்கு மட்டுமே அமையும் சொற்கள் எந்த சொல்? கற்றவர் மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடிய சொல் திரிச்சொல்லாகும். இதில் பொறுத்துக. வங்கூல் அப்படின்னா என்ன வரும்? காற்று. அடுத்தது அழுவம் கடல். சாற்றினான் மிகுந்த பயன். உருபவன் சொன்னான். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சரியான விடை. வங்கூல் காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான். இது தவறாக சொல்லியிருக்கேன். உருபவன் அப்படின்னா மிகுந்த பயன். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. திரிசொல் எத்தனை வகைப்படும்? திரிசொல் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும் என்பது சரி. பொறுத்துக. அழுவம் வங்கம் இது என்னன்னு பாருங்க. இது பெயர் திரிசொல். இயல்பினான் அப்படின்னா வினை திரிசொல். அன்னமான இடை திரிசொல். கூர்களி அப்படிங்கிறது உரி திரிசொல்லை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பொருளின் அடிப்படையில் திரிசொல் எத்தனை வகைப்படும்? பொருளின் அடிப்படையில் திரிசொல் 2 வகைப்படும். மாறுபட்டதை தேர்க. வங்கம், அம்பி, நாவா இதெல்லாம் கப்பலை குறிக்கும். இதழ் என்பது மாறுபட்ட ஒன்று. வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை திசை சொல் என்று அழைப்போம். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இதெல்லாம் கேணி, பெற்றமெல்லாம் திசை சொல் என்று அழைக்கப்பட்டன. வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள் எவை? அது என்னன்னு சொல்லுவோம்? வடசொல் என அழைக்கிறோம். வட சொற்கள் எத்தனை வகைப்படும்? அதில் வட சொற்கள் 2 வகைப்படும். வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தற்சமம். வடமொழியில் இருக்கிற மாதிரியே நம்ம தமிழில் எழுதுறத தற்சமம் என்போம். அதே மாதிரி வடமொழி சொல்லை தமிழ் எழுத்துக்களால் மாற்றுதே எழுதுவதை எவ்வாறு அழைப்போம்? அதற்கு தற்பவம் என்று அழைப்போம். அடுத்தது ஆப்ஷனில் பாருங்க. இயற்சொல் அப்படிங்கிறது சோறு. திரிசொல் அழுவம். அடுத்தது திசை சொல் பெற்றம். வடசொல் ரத்தம். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. காலம் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் ஈஸியாக 3 வகைப்படும். அடுத்தது பொறுத்துக. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் இது சப்மரைன். கப்பல் தளம் ஷிப்யார்டு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்டோம். மாலுமி செயிலர். நங்கூரம்ங்கிறது ஆங்கர். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி? இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு நன்னூலார் குறிப்பிட்டுள்ளார். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது என கூறியவர் பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். அதனால தான் நான் நன்னூலார்னு சொன்னேன். அடுத்தது தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நெடில் எழுத்துக்கள்? இதில் நம்மளுக்கு தெரியும் குறில் 2 நெடில் 40 எழுத்துக்கள் உள்ளன. அம்பு என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எதை குறிக்கும்? அம்புன்னா ஏ அப்படிங்கிறது குறிக்கும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. பூமியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கூ என்பது பூமியை குறிக்கும். அரசன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பது அரசனை குறிக்கும். உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷனில் பாருங்க சே என்பது உயர்வை குறிக்கும். கடவுளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தே என்பது கடவுளை குறிக்கும். வறுமை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி நோ என்பது வறுமையை குறிக்கும். மேகம் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி பே என்பது மேகத்தை குறிக்கும். வான் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மீ என்பது வானை குறிக்கும். அன்பு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மேங்கிறது அன்பை குறிக்கும். மலர் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வீங்கிறது மலரை குறிக்கும். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன? தூங்கிறது உன் என்பதை குறிப்பதாகும். பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும் என்பது சரி. பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இதில் பகுபத உறுப்புகள் 6. பெயர் பகுபதத்தை 6 வகையாக பிரிக்கலாம். இனியன் என்பது என்ன வகை பெயர் பகுபதம்? இனியன் அப்படின்னாவே அது பண்பு பெயர் பகுபதமாகும். பொறுத்துக. பொன்னன் அப்படின்னா யாருன்னு பாருங்க பொருள். நாடன் என்பது இடம். கண்ணன் என்பது திணை.
சித்திரையான் என்பது காலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உழவன் என்பது எவ்வகை பெயர் பகுபதம்? உழவன் அப்படின்னாவே இது தொழில் பெயர் பகுபதமாகும். உண்கிறான் என்பது எவ்வகை சொல்? உண்கிறான் ஒரு வினை இருக்குது, இது வினை பகுபதமாகும். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுதி, தொகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம்னு 6 வகைப்படும். எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதியாகும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது என்ன? அது வந்து இடைநிலை என்பது சரி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் அமையும் மெய்யெழுத்து எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மெய்யெழுத்து தான் சந்தி என்று அழைக்கப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த அசைச்சொல் தான் சாரியை என்று அழைக்கப்படும். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மாற்றம்னாவே விகாரம் என அழைக்கப்படுகிறது. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் அல்லது முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவது என்ன? இதையெல்லாம் காட்டுவது விகுதியாகும். வந்தான் இச்சொல்லின் பகுபதத்தின் சாரியை உறுப்பு வந்தான். அப்போ இதில் சாரியை உறுப்பு என்ன வரும்? அன் என்பது சாரியை உறுப்பாகும். எழுதினான் என்பது என்ன என்ன பகுதம்னு பாருங்க. இது வினை பகுபதமாகும். சரியான கூற்றை தேர்க. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்தமாகும். இது எப்போதும் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக அமையும். இது 6 வகைப்படும். இதில் 1 மட்டும் சரியான கூற்றாகும். பொறுத்துக. பெயர் பகுபதம் ஆப்ஷனில் பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று. அடுத்தது வினை பகுபதம் மண். வினை பகுபதம் பாருங்க. நட, வா, படி, வாள். இடை பகுபதம் இடை பகாபதம் என்னன்னு பாருங்க. மண், கொள், தில், போல். உரி பகுபதம் உரு, தவ, நனி, களி என்பதாகும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இடைநிலை என்பது சரி. அடுத்தது பெயர் பகுபதத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்க. பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடை பகுபதம் மண். உரி பகுபதம் நனி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இடம் எத்தனை வகைப்படும்? இடம் வந்து 3 வகைப்படும். அடுத்த ஒன்று தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதில் தன்மை பாருங்க. நாம், முன்னிலை நீங்கள். அடுத்தது படர்க்கைங்கிறது அலை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பொறுத்துக. புல்லை மேய்வது என்ன உங்களுக்கு? ஆ. அடுத்தது சுடுவது தி. மனம் வீசுவது வி. அடுத்தது பறப்பது ஏ. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது கோடை விடுமுறை என்னன்னு சொல்லுவோம்? சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர். பட்டம், டிகிரி, கல்வியறிவு, லிட்ரஸி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொருத்தமற்றதை தேர்க. இதில் பார்த்தோன்னே நான் சொல்லுவோம் வழிகாட்டுதல் வேங்கிறது கைடன்ஸ்னு வரணும். மாரல், யூனிஃபார்ம். மாரல்னா நீதி, யூனிஃபார்ம் சீருடை, ஒழுக்கம் டிசிப்ளின். வழிகாட்டுதல் வே என்பது பொருத்தமற்றது. சரியான கூற்றை தேர்க. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும். படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். இதில் 1 மட்டும் சரியான கூற்றாகும். தொழிற்பெயர் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா முன்னிலை தெரிந்த தொழிற்பெயர், தொழிற்பெயர் முதல் நிலைன்னு சொல்லுவோம். 3 வகைப்படும். தொழிற்பெயர் விகுதிகள் எத்தனை? தொழிற்பெயர் விகுதிகள் அந்த தல், கல், அல் அப்படின்றலாம் 13 விகுதிகள் உள்ளன. சொல்லின் முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் என்ன? சொல்லோட முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடு அப்படிங்கிறது அதே சூடுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். இந்த முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பார்த்தோன்னே சொல்லிடுவோம். விகுதி பெற்றது படித்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பின்வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் விழு. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊன்று என்பது சரியான விடை. தவறானதை தேர்க.
அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், பிரஸ்தூரிகை, கருத்துப்படம், மாடர்ன் ஆர்ட் என்பது தவறு. கேவ் பெயிண்டிங்கிறது புகையோவியம். ஆப்ஷன் சி வந்து தவறான ஒன்று. அடுத்தது பாருங்க, ஓட்டம் அப்படிங்கிறது என்ன வரும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது பிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். சுடு சூடு சொன்னாலும் பாருங்க, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் பி வந்து இதற்கு, அதாவது ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர், சுடு சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஆப்ஷன் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 312 ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது படைப்பாளர் யாரு? கிரியேச்சர். அடுத்தது சிற்பம் ஸ்கல்ப்சர். கல்வெட்டு மேனுஸ்கிரிப்ட். கையெழுத்துப்படி அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படிங்கிறது மேனுஸ்கிரிப்ட்ஸ். மாற்றிட்டேன். 4312 படைப்பாளர் கிரியேச்சர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்பது சரியான விடை. ஒரு தொடரில் போல போன்ற என்பதே என்ன ஆகும்? ஒரு தொடரில் போல போன்ற வந்தாவே அதை என்னன்னு சொல்லுவோம்? உவம உருபுகள். உவம உருபுகளில் பொருந்தாததை தேர்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்றுமான, கடுப்பு, ஒப்ப, உரள இதெல்லாம் ஓம உறுப்புகள். நனி, கூர், களி என்பது ஓம உருபுகள் கிடையாது. மலரன்ன பாதம் இத்தொடரை கொண்டு பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்க. இதில் உவமை மலர், உவமயம் பாதம், உவம உறுப்பு இன்ன அப்படிங்கிறது இதில் பொருந்தாத ஒன்றாகும். தேன் போன்ற தமிழ் இதில் உள்ள உவமானம் எது? இது நம்ம சொல்லிடுவோம். தேன்கிறது வந்து உவமானமாகும். புலி போல பாய்ந்தான் சோழன் இதில் உள்ள உவம உருபு என்ன? இதில் போலங்கிறது தான் உவம உருபாகும். மயிலொப்ப ஆடினால் மாதவி இதில் உள்ள உவமேயம் ஆடினால் மாதவி என்பது உவமேயமாகும். எனது தாயார் என்னை எதை போல் காத்து வந்தார்? அவங்கள கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தார். நானும் என் தோழியும் எதை போல் இணைந்து இருப்போம்? நகமும் சதையும் போல ஒற்றுமையுடன் இருப்போங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதற்கு என்ன வரும்? உள்ளங்கை. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதில் குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது சரி. அப்துல் கலாமின் புகழ் உலகெங்கும் பரவியது. அது குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பது சரி. சிறுவயதில் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துள்ளன என்பது சரி. இது அடுத்த ஒன்று பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவுதல். எலியும் பூனையும் போல எதிர்ப்பு. நகமும் சதையும் போல இணைதல். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. வினா சொற்கள் எத்தனை உள்ளன? இதில் ஆப்ஷனில் பாருங்க, வினா சொற்கள் 12 உள்ளன என்பது சரி. அடுத்த ஒன்று நாகரீகம் என்பது சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் போர்க்ளோர். அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அயல் நாட்டினர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞருங்கிறது பொயட். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நெற்பயிர் என்னன்னு சொல்லுவோம்? பேடின்னு சொல்லுவோம். பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரோனமி. ஆப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். நெற்பயிர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனமி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எளிது, அரிது. அடுத்தது அப்படி பாருங்க. ஈதல் ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புறவுலர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவகணி. உருவகணியில் உவமைக்கப்படும் பொருள் பின்னும் உவகை முன்னுமாக அமையும். இதில் கூற்று 1 மற்றும் சரியான 1. கூற்றுகளை ஆராய்க. தேன் போன்ற தமிழ் உவமை. வெள்ளம் போன்ற இல்லம் வெள்ளம் போன்ற உள்ளமோ இல்லம் உருவகம். இதற்கு ஆப்ஷனில் பாருங்க, தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உருவகம். கூற்று 1 வந்து சரி. உவமை சரி. உருவகம் தவறான 1. பொறுத்துக. குறிக்கோள் அப்படிங்கிறது ஆம்பிசன்.
செல்வம் வெல்த், லட்சியம்ங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ் என்பதை குறிக்கும். அடுத்த ஒன்று பொதுவுடைமை கம்யூனிசம், அடுத்தது கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலார் அப்படிங்கிறது நெய்பர். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? பெயர் சொற்கள் பார்த்தோம் 6 வகைப்படும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் 16ன்னு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பண்பாகு பெயரை குறிக்கும். சினை என்பதன் பொருள் என்ன? சினை என்பதன் பொருள் பாகம், உறுப்பு, பகுதி, மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குளவி, பாம்பு பாம்புங்கிறது அடுக்குத்தொடர், அதான் வந்து பொருந்தாத ஒன்று. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பொருளாகு பெயராகும். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதற்கு பெயர் தான் ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது. சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது என்ன வகையான ஆகுபெயர்? இது வந்து கண்டிப்பாக இடவாகு பெயராகும். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவதற்கு பெயர் பாருங்க, அதற்கு சினையாகு பெயராகும். இரட்டை கிளவி பற்றி கூற்றுகளை ஆராய. சொற்கள் இரட்டையாக வரும், பிரித்தால் பொருள் தரும். இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கண்டிப்பாக அதில் இரட்டை கிளவி பொருள் தராது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் சரியான ஒன்று. அடுக்கு தொடர் எதன் காரணமாக தோன்றாது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அடைமொழி காரணமாக அடுக்கு தொடர் தோன்றாது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. இதை என்னன்னு சொல்லுவோம்? கண்டிப்பாக ஒரு கையோ ஒரு தலையோ அப்படின்னு சொல்லுவோம். அது சினையாகு பெயராகும். டிசம்பர் பூ சூடினால் என்பது என்ன வகை ஆகு பெயர்? டிசம்பர் பூ இது வந்து காலவாகு பெயராகும். அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன? கண்டிப்பாக அது வந்து இரட்டை கிளவியாகும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை முதல் எத்தனை முறை வரை வரும்? அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா 2 முதல் 4 முறை வரும் என்பது சரி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது என்ன? கண்டிப்பாக சடசட பலபல இரட்டை கிளவி. இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? இனிப்பு தின்றான் அது ஒரு பண்பை குறிக்கும். பொங்கல் உண்டான் இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஆகுபெயர் என்ன? தின்றான் பொங்கலை, அப்போ தொழிலாகு பெயர். பொறுத்துக இதெல்லாம் ஆப்ஷனில் பாருங்கள். சமயம் ரிலீஜியன், அடுத்தது எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்தது பொறுத்துக. தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை அப்படிங்கிறது சின்சியாரிட்டி, ப்ரீச்சிங்கிறது உபதேசம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. அஸ்ட்ரானமி என்ற சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா வானியல் குறிக்கும். அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டரைன் என்ற சொல்லின் தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டரைன் என்பது கொள்கையை குறிக்கும். கடைசி ஒன்று. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். இதற்கு 2ம் சரியான ஒன்று. இப்போ நம்ம பாம்பு பாம்புன்னு சொல்லுவோம். இதே வந்து சலசல பலபலன்னா இதில் சொற்கள் இரட்டை கிளவியில் இணைந்து நிற்கும், அடுக்கு தொடரில் தனியாக நிற்கும். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.